Hi to all. Today ஒரு ஷோ bouquet எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு ஸ்டாண்ட், அதாவது பேஸ்கெட் செய்கிறதுக்காக ஒரு பவுலை நம்ம பேப்பர்ஸால் கவர் பண்ண போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்கிற பேப்பர்ஸை நம்ம பவுலில் ஸ்டிக் பண்ணுறதுக்காக க்ளூ யூஸ் பண்ணுறோம். க்ளூ யூஸ் பண்ணும்போது லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். பேப்பரை ஸ்டிக் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அந்த கம்மில் அது ரொம்ப ஸ்டிக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளார் பண்ணுறதுக்காக 10 சென்டிமீட்டரில் A4 ஷீட்டில் ஒரு ரவுண்ட் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை சர்க்குலர் மோஷனில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நம்ம அதோட சைடை ஃப்ளார் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை ரோல் பண்ணி எடுத்துக்கிறோம். ரோல் பண்ணி எடுத்தால் அது ரோஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. மேக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கம் வச்சு அதை ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேப்பர் ஸ்டிக் பண்ண போகிறோம். க்ரீன் கலரில் ஸ்டெம் வேணும், அதனால க்ரீன் கலரில் பேப்பர் ஸ்டிக் செஞ்சுக்கோங்க. பேப்பர் ஸ்டிக்கில் மேலே நீங்கள் 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா பூவை நம்ம அதில் ஸ்டிக் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம லீஃப் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கும் க்ரீன் கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். லீஃப் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த லீஃபை 6 மோஷனில் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிற லீஃபை அந்த ஃப்ளாரில் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி லெவல் பை லெவலாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. 2 கலரில் செஞ்சு வச்சுக்கோங்க. கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பேப்பரை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு எட்ஜஸை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பண்ணுற மாதிரியே திரும்பவும் ஒன்று செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. மேக் பண்ணி வச்சுருக்க பெட்டல்ஸை ஜாயின் பண்ணி ஒரு ஃப்ளாராக மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லாங் லீவ்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
லாங் லீவ்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம ஒரு ஸ்டிக்கில் ஸ்டிக் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி ஒரு லீவ்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பேஸ்கெட்டில் பேப்பர் ரோல்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ரொம்ப கவனமாகவே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ளார்ஸ் அண்ட் லீவ்ஸ் எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஒரு பியூட்டிஃபுல் பொக்கே ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். Subscribe our channel. Don't miss to click the bell icon. Thanks for watching.